குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மே 20, 2025 செவ்வாய்க்கிழமை என்ன கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல்துறைக்காக டெஸ்ட் பயிற்சி தொடங்கியிருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக அணிஞ்சிக்கலாம். அதாவது பிசி எக்ஸாமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேட்ச் 6 அப்படின்ற பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். ஆல்ரெடி 5 பேட்ச் வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். இப்போ பேட்ச் 6 வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக அணிஞ்சிக்கலாம். எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியில ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இதோட ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் எப்போவுமே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்த்துட்டு இருப்போம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாக்குச்சாவடி முகவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி அளிக்க தலைமை தேர்தல் ஆணையர் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை நடத்தியிருக்காங்க. இவங்களோட பேர் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா பட்நாயக். ஓகேங்களா? முக்கியமான கொஸ்டின், கேட்கக்கூடிய கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பிஎஸ்எல்வி C61 ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அதனை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோனோட தலைவரான வி நாராயணன் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா இனி மாதம் ஒரு ராக்கெட் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா முன்னெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? இஸ்ரோனோட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா வி நாராயணன். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எதிரான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் முன் அனுமதி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 1991ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்ப்பு அளிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதியான யஷ்வந்த் வர்மாவுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா எந்த நடவடிக்கை எடுக்க முடியல. உச்சநீதிமன்ற அனுமதி வாங்கினதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு 1991ஆம் ஆண்டே உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்ப்பு அளிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? அந்த தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இத்தாலி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயின் வீரரான கார்லோஸ் அல்காரஸ் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறாரு. இந்த போட்டியில் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றிருக்கும் அல்காரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக அவரின் 19வது டூர் பட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றிருக்கிறார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் நடப்பு சீசன் வந்து பார்த்திங்கன்னா 7வது ரேஸான இத்தாலியினுடைய கிராண்ட் பிரீரியல் வந்து பார்த்திங்கன்னா நெதர்லாந்து வீரரும் ரெட்புல் டிரைவருமான மேக்ஸ் வெர்ஸ்டாப்பென் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறார். அதேமாதிரி வந்து இத்தாலி ஓப்பன் ஆடவர் இரட்டை பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா குரோஷியாவின் மேட் பாவிச் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல் சால்வட்டோ அவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இரட்டை பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. ஜஸ்ட் இவங்க பேர் மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். இவர் ரொம்ப முக்கியமானவர். ஓகேங்களா? அல்காரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான வீரர். இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விளையாட்டுகள் விளையாண்டுருக்காரு. அதனால் அவரோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவில் ரூபாய் 55 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் 13 நலத்திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவினுடைய அதிபரான முகமது முயிஸ். ஓகேங்களா? முக்கியமான பேர் முகமது முயிஸ்ன்றது மாலத்தீவோட அதிபர் அவர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காசாவின் அனைத்து பகுதிகளையும் இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரும் என்று அந்த நாட்டுடைய பிரதமரான பெஞ்சமின் நெதன்யாகு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த பிரதமருடைய பேர். ஏன்னா இந்த போர் நிறைய நடக்கிறதுனால டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐலையோ பிசிலையோ அதனுடைய அதிபர்கள் பேர், பிரதமர் பேர், அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தா தென்மேற்கு பருவமழை கேரளத்தில் வந்து பார்த்திங்கன்னா மே 27ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கு. தென்மேற்கு பருவமழை வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக ஜூன் 1ஆம் தேதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கும். ஓகேங்களா? ஜூன் 1ஆம் தேதியில் தொடங்கி வந்து பார்த்திங்கன்னா மெல்ல மெல்ல வந்து பார்த்திங்கன்னா முன்னேற ஆரம்பிக்கும். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மே 27 வந்து பார்த்திங்கன்னா தொடங்க ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம் பருவமழை அப்படின்ற டாப்பிக்கில் வரும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இந்த டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இணையணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 60க்கும் மேற்பட்ட தேர்வுகள், பாடவாரியான தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா 30க்கும் மேற்பட்ட தேர்வுகளும், திருப்பத்தில் தேர்வு 22க்கும் மேற்பட்ட தேர்வுகளும், முழு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஒரு டெஸ்ட்டு கொடுத்துட்டே இருப்போம். நீங்கள் வாட்டி எழுதிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கட்டாயம் இந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த ஷெடியூலை படித்து பாருங்கள். இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 6ஆம் வகுப்பு இயற்பியல் 2023 ஜனவரி நடப்பு நிகழ்வு. 6th தமிழ் முதல் பருவம், ஒத்தத்தன்மை வார்த்தை வரிசையாக்கம். இந்த 4 டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்தடுத்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷெடியூலை படித்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் 36லேருந்து உங்களுக்கு டேட் கொடுத்துருக்க மாட்டோம். நம்ம எக்ஸாம் கால் ஃபர் எப்போ வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டேட் கொடுத்துருவோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.